தான் வந்து ஒரு ஜாப் ரோல் கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎம் கம்பெனி ஃபேமஸான ஒரு கம்பெனி. அங்கே என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. எந்த லொக்கேஷனில் அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் இருக்க ஐபிஎம்ல தான் ஹையர் பண்ணுறாங்க. சரியா, இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு எலிஜிபிளான பர்சன் தான். ஓகே, இதுக்கு ஃப்ரெஷரோ இல்லை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து என்ன ஒரு ஜாப் ரிலேட்டட் என்ன ஒர்க்காக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படின்னா பிஸ்னஸ் பேங்கிங் கிளைண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஒய்சிலாம் வேலிடேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒர்க்கு. இதுக்கு வந்து சேலரி முக்கியமானது அதுதானே. ஒரு 4 to 7 LPA வரை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அப்புறம் இதுக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்கே இன்ஃபர்மேஷன், டேட்டா இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். ஸோ வந்து நீங்கள் அதை பர்சனலாக வந்து வேறு எங்கேயும் வந்து அதை ஷேர் பண்ணக்கூடாது அந்த டீட்டெயில்ஸை. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா போதும். வேறு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு இந்த மோர் டீட்டெயில் ஐபிஎம் ரெக்யர்மெண்ட் ஹையரிங் எனி கிராஜுவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஐபிஎம் கெரியர் பேஜ்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும், டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டான ஒரு ஒர்க்கு, ஃபுல் டைம் ஒர்க்கு. அப்புறம் இது வந்து எப்படின்னா கான்ட்ராக்ட் டைப் வந்து எப்படின்னா ரெகுலரான ஒரு ஒர்க்கு தான். சரியா, அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, பெருசாக வேறு எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான். ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் படித்து பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் ஸ்கில்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் என்னென்ன அப்படின்னு பார்த்து படித்து வச்சுக்கோங்க. பேசிக்ஸாக படித்து வச்சதுக்கப்புறம் அது ரெஸ்யூம்லேயே வந்து அந்த ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% 99% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, thanks for watching. For more job related contents, please subscribe us and do like. Thank you guys.